பரபரக்கும் அரசியல் களம். பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தமிழகத்தில் தேர்தல் பணிகளை தொடங்கிய தேர்தல் ஆணையம். தேர்தல் பணிக்கான முதற்கட்டமாக வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவுரைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்கூட்டியே வழங்கிவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான பணிகளை ஆரம்பித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பாக பீகார் மாநிலத்தில் 60 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட வாக்காளர்களின் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து தேர்தல் பணியின் போது தவறுதலாக அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதாக அலட்சியமாக பதிலளித்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை மீண்டும் சேர்க்க உத்தரவிட்டது. இதற்கிடையே பீகாரில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட 60 லட்சம் வாக்காளர்களில் 6.5 லட்சம் வாக்காளர்களுக்கு தமிழகத்தில் ஓட்டுரிமை வழங்கப் போவதாக வெளியான செய்தியால் நாடு முழுவதும் பிரச்சனை வெடித்தது. இதனை அனைத்து எதிர்க்கட்சிகளும் தீவிரமாக எதிர்த்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் பிரச்சாரங்களும் நடத்தப்பட்டன. இதனை வன்மையாக கண்டித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களது தலைமையில் சென்னையில் மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் இந்த செய்தி உண்மை இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசுக்கு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் வீட்டமிழ் நடத்திய மக்கள் கருத்து கேட்பு நிகழ்ச்சியில் மக்கள் தங்களின் கருத்தை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பலமுறை முயற்சித்தும் ஒன்றிய பாஜக அரசால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. எனவேதான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தங்களை கைப்பாவையாக பயன்படுத்தி இதுபோன்ற தவறான முறையில் வட இந்தியர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுத்து அதன் மூலம் ஆட்சியை பிடிக்க முயல்வதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தின. அது மட்டுமின்றி வாக்குப்பதிவு இயந்திரம் கொடுத்த நம்பகத்தன்மை மற்றும் தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் ஆதாரங்களை வெளியிட்டிருப்பது மற்றும் ஒரு பிரச்சனையாக வெடித்துள்ளது. இவ்வாறாக தமிழகம் மட்டுமல்லாமல் வடக்கிலும் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கும் நிலையில்தான் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலின் மீது தேர்தல் ஆணையம் அதிக கவனத்துடன் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை சரியாக நடத்தி தங்களின் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை சரி செய்யுமா இந்திய தேர்தல் ஆணையம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.